என்கிற இந்த இணையதளத்தை தற்போது துவக்கி வைத்து சிறப்புரையாளர் வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவங்களுடைய நிறுவனங்களை கூட அடையாள அட்டையை கொடுத்தது கிடையாது. அப்ப ஒரு அமைப்பு மாவட்ட அளவில் இருந்த ஒரு அமைப்பு நம்ம அடையாள அட்டையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வருமாறு கேட்டுக்கொண்டோம். அவரும் இங்கு வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். மாநில ஆணையர் பாலசாமி அவர்கள், நம்முடைய சமூக நல வாரியத்தின் தலைவி திருமதி சோபியா மாரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே துவங்கியிருக்கிறது. நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கொண்டாடி கொடுக்கிறார்கள். நமது மாவட்ட அவர்களுக்கு கொண்டாடி கொடுக்கிறார்கள். நமது சட்டத்துறை துணைத் தலைவர் சாமி பாண்டி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்து கேட்பார். John David Wright. உங்களுடைய பத்திரிகையாளர் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிறதா இந்த அமைப்பின் நோக்கமாக நாம் 2-3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது நாம் தற்போது இயங்கி வருகிறோம். ஆனால் 2000ஆவது ஆண்டிலேயே நாம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் என்கிற பெயரில் இதே அரங்கத்தில் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் அவர்களால் இங்கே ஒரு அமைப்பு துவக்கப்பட்டது. இதே அரங்கத்தில் தான் நடந்தது. கடந்த 30 ஜனவரி நடந்தது. அதே 30 தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சிருந்தோம் கூட. 10 வருஷம் நடந்திருக்கு. பத்திரிகையாளர்களுக்காக நாம் சில கோரிக்கைகளை நாம் அமைச்சர் முன்பு தற்போது நாம் வைக்கிறோம். முதலாவதாக பத்திரிகையாளர்கள் குறிப்பாக ஒரு விதமான ஒரு சூழல் நிலவுது. இது ஒரு சங்கம், இது ஒரு சங்கம் அப்படின்னு பல்வேறு சங்கங்கள் இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இங்க இயங்கிட்டு இருக்கு. இதை நாம் இந்த மாதிரி இந்த சங்கங்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு இருக்கிறது. பத்திரிகையாளர் அனைவரும் ஒரே இயக்கமாக தான் இருக்க வேண்டும் கூட. குரூப் இருந்து ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட், எடிட்டர் வரைக்கும் அனைவரும் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்டர் தான் தவிர யாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டாக பிரிகிறது கிடையாது. நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர்களும் சொல்லுவாங்க, எல்லா ஊரையும் 2-3 சங்கம் இருக்குது. உண்மைதான், 2-3 சங்கங்கள் இருக்கு. ஆனா எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க. ஆனா இங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தினர் இன்னொரு சங்கத்துடைய அலுவலகத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஒரு 30 பத்திரிகையாளர்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு சந்திப்பை நம்மளால உங்களோட முடிவதில்லை. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்காக ஏற்படுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு போல செய்யப்பட்டது. இதை மாற்ற வேண்டும் என்கிறதான் எங்களுடைய ஆசையும் கூட. அதுக்கு எங்களுடைய சின்ன ஒரு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய ஆதாரத்தை நான் தெரிவிக்கிறோம். மாவட்ட அளவில் இப்ப நம்ம மாவட்ட நலநிதி குழு இருக்கு, அதே மாதிரி ட்ரேட் குழு அமைப்பு நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாவட்ட அளவில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு அமைப்பை இங்க நீங்க உருவாக்கி அனைத்து பத்திரிகைகளையும் ஒன்றிணைத்து இங்க ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதன் மூலமான வருமானத்தை நீங்கள் மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் நலனுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை கேட்போம். தமிழகத்தில் போக்குவரத்து துறையாக மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் என்ற பேருந்து பயண அட்டை சென்னை போன்ற குறிப்பாக அந்த ஊரில் இருக்கிற பேருந்துகள் மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். உதாரணத்துக்கு
நமக்கு டிஎன் 45 கும்போணம் போட்டவங்க கும்போணம் போட்டவங்க போக முடியாது, புதுக்கோட்டை போட்டவங்க போக முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் நாம் கடந்த ஆட்சியின் போது நாம் குறிப்பிட்ட போது அவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது இந்த பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் அதை பரிசீலித்து அனைத்து மாவட்டங்களையும் வந்து அனைத்து மாவட்டங்களுடைய தேர்தல்களையும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு தனி அறியத்தை வந்து அமைச்சர் அவர்களை உரையாற்ற மறுக்கிறேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். முதலிலே பத்திரிகையாளர்களால் திருச்சி மாவட்டத்திலே ஏன் உழவு ஏற்பட்டது என்று எனக்கு அடிப்படையிலே தெரியும். இதுல பெரிய பத்திரிகையாளர் சிறு பத்திரிகையாளர் என்று ஏன் என்று சொன்னால் அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற இடத்திலே இவர்களும் போட்டி கொண்டுள்ளார்கள் என்று அந்த எண்ணத்தில்தான் அது அன்றைக்கு புறவுள்ளதாக நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தளவு அரசை பொறுத்தளவு திருச்சி மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்கள் உங்களுக்கும் செய்வதற்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் மாறுதல் இல்லை. எனவே இப்போது அந்த இடம் என்பது ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் வழங்கப்பட்ட இடம் மிகவும் நல்லமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக் கொண்டு வருகிறோம். அந்த இடத்துல கூட ஏன் அதை உடனடியாக செய்யவில்லை என்று சொன்னால் நிறைய எதிர்ப்பு என்று நான் கருதிதான் அதை கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். அருகில் இருக்கின்ற அந்த கிராம மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்றவர்களால் எங்களுக்கு விட வேண்டும் என்று கேட்கின்ற போது அனைவருக்கும் எங்களால் இடம் தருவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அதை கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டது. எனவே வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு வருகிறார். அன்றைக்கு நம்முடைய வீடு கட்டும் திட்டத்தை திருச்சியில நமது கலை ஸ்டேடியத்திலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பத்திரிகையாளர் சிறு பத்திரிகையாளர்கள் இந்த சங்கத்தின் சார்பாக நீங்கள் ஒரு மனுவை தயாரித்து கொடுத்தால் நாங்கள் பின்தொடர்வது சரியாக இருக்கும். எனவே முதலமைச்சரோட நேரடியாக பத்திரிகையாளர்கள் அனைத்து வந்து இந்த ஆட்சியில பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். மற்றபடி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைப்பு என்பது அது நீங்கள் தான் சேர்ந்து முடிவெடுக்கிறது. உலகத்துல யாரு வேணாலும் தெரிவிக்கிறோம், உங்களை தெரிவிக்கிறது அவரை ஈஸியாக. ஏன்னா ஒருத்தர் அனைத்து விவரங்களையும் அறிந்தவர்கள். எப்படி இருந்தாலும் எந்த செய்தியும் உங்களுக்கு வராமல் இருக்க போதில்லை. ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிற இந்த ஈகோ ப்ராப்ளம் என்பது அது அவனை ஈஸியா நீங்க தான் சேர்ந்து முடிவெடுக்கணும். எங்களை பொறுத்தளவு உங்களுக்கு இடம் வேணும், இடம் நாங்கள் தனியாக ஏற்பாடு பண்ணிடலாம். நாங்கள் இங்க இருக்கிறது இல்லாம மாவட்ட ஆட்சியர்களோட உங்களுக்கு தெரியும். இந்த சிறப்பான முறையில் ஒரு 14 கோடி ரூபாய் மேற்கொண்டு இருக்கிற தேவையான அளவுக்கு செலவுலாக உத்தரவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய மொத்த பகுதி 27 ஏக்கருக்கு வருகிறது. எனவே அதற்கென்று தனியாக கட்டடம், அதற்கென்று நீங்கள் அலுவலக வைத்துக் கொள்வதை கூட எங்களால் தர முடியும். அதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஏற்பாடு செய்தார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து இறுதியாக போக்குவரத்து துறையில அந்தந்த பகுதிகளை பார்த்திருக்கிறது அனைவருக்கும் முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு என்பது அதை தாண்டி கூட நாங்கள் அந்தந்த பகுதியில வழங்கி கொண்டு வருகிறோம். அதுல நீங்க எந்த பகுதியிலும் போறதுக்கு நம்முடைய முதலமைச்சரிடம் சொல்லி அதுக்கு எப்படி அனுமதி பெற முடியுமோ அதை நிச்சயமாக அனுமதி பெற்றால் அனைவரும் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற எந்த பேருந்து வேண்டுமானாலும் அரசு பேருந்து செல்லலாம் என்ற அந்த முயற்சி வரும். எனவே முதலமைச்சருடைய அனுமதி பெற்று ஒரே முறையில இதே மனுவை முதலமைச்சருக்கு அனுப்பி அவர் மூலமாக அனுமதி பெற்று அதை மற்றபடி அலுவலகம் அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற உங்களுடைய நீங்கள் அமர்ந்து இடம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சிறப்பான ஒரு இடத்தை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தேர்வு செய்து தருகிறோம் என்ற உறுதியை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த பத்திரிகையாளர்களுக்கு நீங்க ஒரு ஆட்சி உங்களால உருவாக்க முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். தெரியும் நீங்க ஒரு பொதுவான அபிப்பிராயத்தை உருவாக்க முடியாது. ஒரு நல்ல பத்திரிகை உங்க கையில் இருக்க உங்களோட வேலை. எனவே இந்த ஆட்சி என்பது கிட்டத்தட்ட இது போல திட்டங்கள் கடந்த முறை 4 முறை முதலமைச்சராக இருந்து 5வது முறை செய்தது போல அந்த 4 முறை செய்ய முடியவில்லை என்கிற அளவுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய ஆதரவு தான் இந்த ஆட்சிக்கு கலைஞருக்கு இருக்க வேண்டும் என்ற பொதுவான என்னுடைய கோரிக்கையை சொல்ல வைத்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த பிரச்சனை துவங்குவதா இணையதளம் துவங்குவதா இது நல்ல முறையில் உங்களுக்கு பயன்படும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி உங்களுடைய கோரிக்கைகள் அலட்சியப்படுத்த மாட்டாது. நிச்சயமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்து
என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன்.